ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்த எஜுகேஷனை கன்கரண்ட் லிஸ்ட்ல மாத்தி மிகப்பெரிய ஒரு வரலாற்று குற்றத்தை நிகழ்த்தினது திருமதி இந்திரா காந்தி அவர்கள். மத்திய அமைச்சர் ஒரு இந்தியா போன்ற ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு பகிரங்கமாக ஒரு மிரட்டல் விடுக்கிறாரு. அதுல இருந்து தான் இந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு தமிழ்நாட்டில் அதிகமா பேசப்படுது. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பத்தி எரிஞ்சிட்டு இருக்க ஒரு பிரச்சனை ஹிந்தி திணிப்பு. 1960களில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் வெளிப்பாடா தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது. அந்த ஆட்சி மாற்றம் கிட்டத்தட்ட 58 வருடங்கள் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் அதை யாராலையும் அசைச்சு பார்க்க முடியல. அப்படி ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக இருந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அது இப்ப தமிழ்நாட்டில் திருப்பியும் வரப்போகுதா வருதா அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலி. இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு திடீர்னு அப்படின்னா, 2019 தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கமிட்டியோட அறிக்கை கவர்மெண்ட்டுக்கு ஒன்றிய அரசுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. திரு கஸ்தூரி ரங்கன் ஐயர் சார் முன்னாள் தலைவர் அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டியில இருந்து அவங்களுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒன்றிய அரசு வடிவமைக்குது. அதுல மும்மொழி கொள்கையை அவங்க உருவாக்குறாங்க. அதாவது அது வரைக்கும் இருமொழி கொள்கை இருந்தது, இந்தியாவில் மும்மொழி கொள்கை ஆகுது. என்ன அப்படின்னா, இப்ப எல்லாருமே நம்ம படிக்கும் போது கவர்மெண்ட் அரசு பள்ளிகளில் படிச்சவங்க எல்லாருமே ஆங்கிலமும் அல்லது இன்னொரு மொழியும் படிச்சிருப்போம். ஆங்கிலம் எல்லாருக்குமே இருந்திருக்கும், இன்னொரு மொழி படிச்சிருப்போம். கேரளா பார்டர்ல இருக்கிற பள்ளிகள்ல மலையாளம், கர்நாடகா பார்டர்ல இருக்கிற பள்ளிகள்ல கன்னடம், ஆந்திர பார்டர்ல இருக்கிற பள்ளிகள்ல தெலுங்கு, மற்றபடி தமிழ்நாடு முழுக்க அனைத்து பள்ளிகள்லையும் தமிழ் முதல் பாடம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஆங்கிலம் 2வது பாடமா இருந்திருக்கும். எல்லாருமே அப்படிதான் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சிபிஎஸ்சில இங்கெல்லாம் ஹிந்தி, பிரெஞ்சு, அந்த மாதிரி பிரெஞ்சு அதிகமான படிக்கப்படுகிற ஒரு மொழி. அதாவது 11th 12th தான் அந்த பிரெஞ்சுல ஆனாவானவே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதுல 12th ஸ்கோர் பண்றது செம்ம ஈஸி. இது படிச்சிருப்போம். இப்போ இந்த இருமொழி கொள்கை இல்லாம அப்போ 10th நமக்கு 5 சப்ஜெக்ட் இருந்திருக்குமா, இப்போ 6 சப்ஜெக்ட். இனிமே பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதா நீங்க 6 சப்ஜெக்ட் எழுதுனா அந்த 6வது சப்ஜெக்ட் இன்னொரு மொழி, கூடுதலா ஒரு மொழி நீங்க படிச்சே ஆகணும். அந்த மொழி இந்தியாவில் இருக்கிற எந்த மொழியாக வேணாலும் இருக்கலாம். முதல்ல ஹிந்தின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த எதிர்ப்பை பார்த்துட்டு அது இந்தியாவில் இருக்க ஏதாவது மொழி அப்படின்னு சொன்னாங்க. பாரதிய ஜனதா ஆளாத ஒரு சில மாநிலங்கள், தமிழ்நாடு போன்ற ஒரு சில மாநிலங்கள்ல இன்னமும் ஏத்துக்கல. இப்போ சமீபத்துல ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கல்விக்கான நிதி நிலுவையில இருக்கு, இன்னும் வழங்கப்படல அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு அப்படின்னா, தமிழ்நாடு தேசிய கல்விக் கொள்கை அதாவது மும்மொழி கொள்கையை ஏத்துக்கல. அவங்க அரசியல் காரணங்களுக்காக அதை நிராகரிக்கிறாங்க. அவங்க எப்ப ஏத்துக்காங்களோ அப்பதான் அந்த நிதி விடுவிக்கப்படும் அப்படின்னு ஒரு மிரட்டல் விடுக்கிறாரு. ஒரு மத்திய அமைச்சர் ஒரு இந்தியா போன்ற ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு பகிரங்கமாக ஒரு மிரட்டல் விடுக்கிறாரு. அதுல இருந்து தான் இந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு தமிழ்நாட்டில் அதிகமா பேசப்படுது. அதிகமா அந்த அந்த இன்னொரு ஜல்லிக்கட்டு போராட்டம்னா ஒண்ணுமே இல்லை இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் அந்த போராட்டத்தின் வெற்றி மட்டும்தான், அந்த ஒரு விஷயத்துக்கான வெற்றி மட்டும்தான். இந்திய எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது ஒரு ஆட்சி மாற்றத்தையே கொண்டாந்து அந்த ஆட்சி மாற்றம் 60 வருஷமா நிலைத்து நிற்கிற அளவுக்கு போயிருக்கு. அப்படின்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் எந்த அளவுக்கு நடந்திருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, இப்ப இந்த மும்மொழி கொள்கையில என்ன பிரச்சனை? மாணவர்கள் இன்னொரு மொழி கத்துக்கிறது நல்லது தானே அப்படின்னா, அதுல பிராக்டிகாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. பிராக்டிகல்ல நடைமுறை சிக்கல்கள் ஒண்ணு இருக்கு. அது என்னன்றத ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். இப்போ தமிழ்நாட்டோட ஏதோ ஒரு குக்கிராமத்துல இருக்கிற ஒரு மாணவன், நடுவுல இருக்கிற மாவட்டத்துக்கு போயிடுவோமே, தஞ்சை, திருச்சி மாதிரி இருக்கிற மாவட்டத்துல இருக்கிற மாணவன், அவன் ஒரு அரசு பள்ளியில படிக்கிறான். ஒரு கிராமத்துல இருக்க ஒரு அரசு பள்ளியில படிக்கிறான். அவனுக்கு தெலுங்கு படிக்கணும்னு ஆசை. அந்த மாணவன் தெலுங்கு தேர்ந்தெடுக்கிறான். தன்னுடைய 3வது மொழியா தெலுங்கு தேர்ந்தெடுக்கிறான். அப்போ என்ன ஆகும்? அந்த மாணவனுக்கு தெலுங்கு சொல்லிக் கொடுக்கிறது ஒரு ஆசிரியர் நியமிக்கணும். அந்த ஆசிரியர் யார் நியமிப்பா? ஒன்றிய அரசு பணம் கொடுக்குமா? ஒரே ஒரு மாணவனுக்கு அந்த தெலுங்கு மொழி எப்படி கற்பிக்கப்படும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. இதுல இருந்து மத்திய அரசு ஒன்றிய அரசு கொண்டு வர முயற்சி பண்றது என்ன அப்படின்னா, இந்த முக்கால்வாசி இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்கள்லயுமே இந்த கல்விக் கொள்கைகளை யாரெல்லாம் ஏத்துக்கிட்டாங்களோ அவங்களாம் 3வது மொழியா அதிகபட்சமா 99% படிக்கிறது ஹிந்தியை தான்.
ஏன்னா ஹிந்தி வந்து நிறைய பேசப்படுற ஒரு மொழியா இருக்கு. அது வந்து அபிஷியல் மொழியா இல்லைனாலும் அதிகமா பேசப்படுற மொழியா இருக்கு. அதனால எங்க பார்த்தாலும் அவர்களுடைய ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது. அதுல இருந்து சொல்லிக் கொடுக்கறது ஈஸி. அப்படிங்கும் போது இந்த நான் சொன்ன அந்த தெலுங்கு படிக்கணும்ன்ற பையன் இருக்கான்ல, அவனுக்கு வேணா ஒரு சாய்ஸ் இருக்கும், நீ தெலுங்கு படிக்கலாம் அப்படின்னு. ஆனா அது அவனுக்கு கைக்கு கிடைக்காது. அந்த மாதிரி 3வது மொழி அப்படிங்கும் போது அப்போ அந்த ஒரு பையன் தெலுங்கு, ஒரு பையன் ஒடிசா, ஒரு பையன் போஜ்புரி, ஒரு பையன் பீகாரி அப்படின்னா அத்தனை பேருக்கும் தனித்தனி ஆசிரியர் நியமிச்சு நடத்த முடியாது. அப்போ பொதுவான ஒரு மொழியா ஹிந்தி தெரிந்த ஆசிரியர்கள் வந்து நாங்க ஒன்றிய அரசுல இருந்து நாங்க அனுப்புறோம், நாங்களே காசு கொடுத்து நாங்களே சம்பளம் கொடுக்குறோம், ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு ஹிந்தி ஆசிரியர் நியமிக்கிறோம், 3வது மொழியா ஹிந்தியே எடுக்கலாம், நாங்களே தானே காசு கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு மாநில அரசுகளுக்கு செலவே கிடையாது அப்படின்னு என்ன வேணாலும் பண்ணி கடைசியா வந்து அந்த ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு அதுலதான் வந்து நிற்கும். பாக்குறதுக்கு வேணா இதுக்கும் ஹிந்திக்கு சம்பந்தமே இல்லை. அவங்க தான் திருப்பி திருப்பி சொல்றாங்களே அது ஹிந்தி இருக்கணும் அவசியம் இல்லை, எந்த மொழியா வேணாலும் இருக்கட்டும், எந்த மொழியா வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. பட் நான் சொன்ன நடைமுறை சிக்கலை தாண்டி அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியாது. வேற 3வது மொழி இந்தியை தவிர வேற எதையுமே வந்து இந்தியாவில எந்த மாநிலத்திலும் நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதுனால நடைமுறைப்படுத்த முடியாது. இப்ப அந்த மாணவன் தெலுங்கு படிக்கணும்னு சொல்ற மாணவனுக்கு வந்து ஒன்றிய அரசு ஆந்திரால இருந்து ஒரு ஆசிரியரை நீங்க போய் தஞ்சாவூர்லயோ திருச்சியிலேயோ போய் அந்த மாணவனுக்கு தெலுங்கு சொல்லி கொடுங்க, நாங்க காசு கொடுக்குறோம் அப்படின்னு அனுப்பாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, வட இந்தியாவில் இருக்கிற ஒரு ஹிந்தி தெரிந்த ஒரு ஆசிரியரையோ அல்லது ஹிந்தி பேச எழுத தெரிந்த யாரையோ வந்து அங்கேருந்து இங்கே அனுப்பிச்சு வைப்பாங்க. நம்ம இப்போ சதர்ன் ரயில்வே எனப்படுகிற தென்னக ரயில்வே அதுல இப்போ வேலை செய்யற 75% பேர் யாரு, வடக்கிந்தியர்கள் தான். அந்த மாதிரி அவங்க அங்கேருந்து அனுப்பிச்சு வைப்பாங்க. அனுப்பிச்சு வச்சு நான் ஹிந்தி சொல்லித்தரேன் என்னோட செலவுலே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஹிந்தி திருப்பி தான் நடக்கும். இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு அப்படின்னா டக்குன்னு நம்ம நீங்க ஜி மாதிரி நேரு தானே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஓரளவுக்கு உண்மைதான். இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னா நேரு இல்ல, அவருடைய பொண்ணு இந்திரா காந்தி. எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்ப்போம். அதாவது இந்தியாவில வந்து மொத்தம் 3 லிஸ்ட் இருக்கு. இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன்ல 3 லிஸ்ட் இருக்கு. ஒன்னு யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், அப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட். இந்த 3 லிஸ்ட்டுக்குமான வித்தியாசம் என்னன்னு பார்ப்போம். இப்போ சாலை போக்குவரத்து இருக்குல்ல, பஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் பஸ், அதெல்லாம் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல வந்துடும். ட்ரெயின் எல்லாம் வந்து சென்ட்ரல் லிஸ்ட்ல வந்துடும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ட்ரெயினுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்தில் ஓடுற பஸ்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்போ கரண்ட் இருக்கு அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் இருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு மாநிலமும் தனித்தனியா தயாரிக்கும். அது எல்லாத்தையும் மத்திய தொகுப்புன்னு சொல்லுவாங்க. மத்திய தொகுப்புக்கு மத்திய அரசு நிர்வகிக்கிற ஒரு இடத்துக்கு அனுப்புவாங்க. அவங்க மற்ற மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் அது சொல்லலாம். அது வந்து ஒரு மத்திய அரசு நிறுவனம் தான். இப்போ மின்சாரம் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்துடும். ஏன்னா அது தயாரிக்கிறது அந்தந்த மாநிலங்கள், அதை வந்து அனுப்புறது அந்தந்த மாநிலங்கள். அது வந்து மத்திய அரசு வந்து நான் சொல்ற மாதிரி அதோட பேரே மத்திய தொகுப்பு. ஒன்றிய அரசு வந்து அதை பகிர்ந்து கொடுக்கறதுக்காக தான் இருக்கு. வரியா இருக்கட்டும், அந்தந்த மாநிலங்கள்ல இருந்து வரி மத்திய அரசுக்கு போகுது, அது வந்து மத்திய அரசு மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குது. அதே மாதிரிதான் மின்சாரம். இதுல 1976ல 75ல இருந்து 77 வரைக்கும் இந்தியாவில எமர்ஜென்சி நடக்குது, இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்துல. அந்த எமர்ஜென்சி காலத்துல அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்த எஜுகேஷனை கன்கரண்ட் லிஸ்ட்ல மாத்தி மிகப்பெரிய ஒரு வரலாற்று குற்றத்தை நிகழ்த்தினது திருமதி இந்திரா காந்தி அவர்கள். அதோட பாதிப்பு வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆட்சியாளர்கள், அவங்களுடைய மகன் ராஜீவ் காந்தியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த மன்மோகன் சிங்ல இருந்து யாருமே அதை பத்தி யோசிக்கவும் இல்லை, அதை மாத்துறதுக்கான எந்த வேலையும் பண்ணல. இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டை பத்தி நம்ம எப்போ அதிகமா பேசணும்னா, நம்ம தங்கை அனிதா வந்து நீட் தேர்வு அப்போ உயிரிழந்த போது இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து அந்த எஜுகேஷனை தூக்கி நம்ம ஸ்டேட் லிஸ்ட்ல போகணும் அப்படின்னு நம்ம குரல் கொடுத்து போராடணும். பட் அது இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கல. ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தி ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரியான ஒரு அபரிமிதமான ஒரு எழுச்சி தேவைப்படும். அதுவும் ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு மாநிலத்தோட சிக்கல் அப்படின்றதுனால அது ஏதோ நடந்துருச்சு. ஆனா அதே மாதிரியான ஒரு இப்போ நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடக்கணும் அப்படின்னா அந்த ஜல்லிக்கட்டு மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இந்தியா முழுமைக்கும் நடக்கணும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து மிக மிக குறைவு. ஆக இந்த எஜுகேஷன் வந்து இன்னைக்கு வரைக்கும் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரே காரணத்தினாலதான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் மத்திய அரசு எதிர்பார்த்திருக்கோம், நிதியில இருந்து எல்லாத்துக்கும். அதே மாதிரி அவங்க சொல்றதுதான் நம்ம செயல்படுத்தி ஆகணும் அப்படிங்கறத நம்மளுடைய சுயாட்சி
நம்மளுடைய அதிகாரம் வந்து ரொம்ப கட்டுக்குள் இருக்கு, மத்திய அரசோட கட்டுக்குள் இருக்கிறதுனால நம்மளால பெருசா சுதந்திரமா செயல்பட முடியல. ஸோ நான் மறுபடியும் முன்னாடி சொன்ன அந்த ப்ராக்டிகாலிட்டி படி பார்த்தோம், நடைமுறை சிக்கல்களை தாண்டி பார்த்தோம்னா எஜுகேஷனை ஸ்டேட் லிஸ்ட் கொண்டு வர்றதுங்கிறது நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து போராடி நம்ம மாநிலத்துக்கு ஜெயிக்கிறது, நீட்டுங்கிறத வந்து மற்ற மாநிலங்களிலும் அதுல சம்மந்தப்பட்டதுனால அதுல நம்மளால ஜெயிக்க முடியல, இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். ஆனா இது மும்மொழி கொள்கையை ஹிந்தி திருப்பி எதிர்க்கிறதுங்கிறது வந்து மற்ற ஸ்டேட்டோட சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது நமது மாநிலம், நமது உரிமை. அதனால நம்ம தாராளமா அதை எதிர்க்கலாம், போராடலாம், அதுல ஜெயிக்கவும் செய்யலாம். அதனால என்னைக்குமே நம்ம திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கும்போது, அது திமுகவா இருக்கலாம் அல்லது அதிமுகவா இருக்கலாம், திராவிட கட்சிகள் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் மூன்றாவது மொழி ஹிந்தி தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பை பகிர்வோம். நன்றி.